வணக்கம். திரையரங்கம் கேம் சேஞ்சர். ராம் சரண் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய திரைப்படம். படத்தினுடைய இயக்குனர் நம்முடைய மதிப்பிற்குரிய ஷங்கர் நேரடியாக இயக்கிய தெலுங்கு திரைப்படம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தில்ராஜு, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ். அந்த பேனரில் தில்ராஜு இந்த படத்தை ஏராளமான பொருட்செலவில் பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக தயாரித்திருக்கிறார். ஷங்கர் படம் அப்படின்னாலே எந்த அளவுக்கு பிரம்மாண்டம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுமில்ல. அந்த அளவுக்கு படம் ஃபுல்லாகவே ரிச்னஸ், கிராண்டியர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஜப்பான், சைனா, நியூசிலாந்து, மலேசியா, இந்த மாதிரி பல இடங்களில் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. அப்படிங்கும்போது ராம் சரணை வச்சு ஒரு பிரம்மாண்டமான படைப்பு அப்படின்னு வரும்போது, ஷங்கர் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு வரும்போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா. அதனால் அந்த படத்தில் கிராண்டியர், ரிச்னஸ்ஸு எல்லாமே இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்பில் இந்த படத்தை ஷங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய கதையை எழுதியவர் கார்த்திக் சுப்ராஜினுடைய கதையை வாங்கி திரைக்கதை அமைத்து இந்த படத்தை ஷங்கர் இயக்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. பொலிட்டிக்கல் பேக்ட்ராப் அப்படின்னு வரும்போது என்னென்னா, ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த முதலமைச்சர் மரணம் அடையக்கூடிய நிலையில் இருக்கிறார். ஸ்ரீகாந்த் நடிகர், தெலுங்கு நடிகர், அவர் தான் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அவர் மரணம் அடையக்கூடிய அந்த சூழலில் தனக்கு பின்னாடி அவர் கொஞ்சம் நேர்மையானவர், மக்களை நல்ல முறையில் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர். அப்போ தனக்கு பின்னால் யார் அப்படின்னு இருக்கு இல்லையா, அவருடைய மகன் எஸ்ஜே சூர்யாவை பொறுத்தளவில் எப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்களையும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய இளைஞன், எப்படிப்பட்ட அடாவடித்தனமான செயல்களையும் செய்வதற்கு சிறிதும் அஞ்சாத ஒரு கதாபாத்திரம். அப்படி இருக்கக்கூடிய அவருடைய மகன் தனக்கு பின்னால் ஆந்திர பிரதேசனுடைய முதலமைச்சராக அப்படின்றத அந்த தந்தை விரும்புறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை. அவருடைய தம்பி சமுத்திரக்கனி, முதலமைச்சருடைய தம்பி சமுத்திரக்கனி அப்படி வச்சுக்கோங்க. இப்படி இருக்கக்கூடியதில் இப்போ அப்பாவையே போட்டு தள்ளி அவரையே சாகடிக்கிறதுக்கு கூட தயாராக இருக்கக்கூடிய ஒரு மகன். அந்தளவுக்கு கொடூரமான கதாபாத்திரத்தில் எஸ்ஏ சூர்யா பண்ணியிருக்காரு. அப்படி வரும்போது அப்போ அந்த முதலமைச்சர் இறந்து அப்படின்னு வரும்போது முதலமைச்சருக்கு பின்னால் யார் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. அதை தான் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உண்டாக்கி அதை அந்த எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் கைக்குள்ளே போட்டு அப்படி இப்படின்னு படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி என்ன அப்படின்னா, அந்த இறப்பதற்கு முன்னால் ஒரு வீடியோ அவரே ஆடியோ பேசி அப்படி பதிவு பண்ணி தன் தம்பியாக இருக்கக்கூடிய சமுத்திரக்கனிகிட்ட கொடுத்து அப்படிங்கும்போது கிளைமேக்ஸ் லீடுன்னு சொல்லலாம். அது அப்படி வரும்போது அது தனக்கு பின்னால் மக்களுக்காக உழைக்கக்கூடிய மனிதன் அப்படின்னா ராம் சரண் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேர்ந்தெடுத்து ராம் சரண் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் ஆந்திர பிரதேசனுடைய முதலமைச்சராக எப்படி ஆகிறார் அப்படின்றது. அப்போ ஹூ இஸ் ராம் சரண் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. அது செகண்ட் ஹாப்பில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு கொண்டு வராங்க. அது ஃப்ளாஷ்பேக்கு கொண்டு போனால் இவங்களுடைய அப்பா கதாபாத்திரம் டுயல் ரோல் இருக்குது, ஃபாதர் அண்ட் சன். ஆக்சுவலாக அப்பா கதாபாத்திரம் ஒன்று ஓப்பன் பண்ணி அவர் எப்படி அந்த ஊர் மக்களுக்காக இப்படிலாம் பாடுபட்டார் அப்படின்ற மாதிரி அந்த கதாபாத்திரம் ஒன்று வரும். அப்படிலாம் கொண்டு அப்படி அந்த இதெல்லாம் பாடுபட்டு அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தெல்லாம் கொண்டு அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுத்து அவருடைய மகன் தான் இப்போ இருக்கக்கூடிய ராம் சரண் அப்படின்றதெல்லாம் அப்படி கொண்டு படத்தை பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ஒரு பொலிட்டிக்கல் பின்னணியில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆக்ஷன் மூவி அப்படின்னு வச்சுக்கோங்க. தெலுங்கு படங்களுக்கே இருக்கக்கூடிய அந்த சாங்ஸ், ரிச்னஸ், கிராண்டியர் இருக்குல்ல, அது எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. அப்படியே கூட்டமாக டான்ஸ் ஆட வச்சு அப்படியே கியாரா அத்வானி அவங்க தான் கதாநாயகி. ஷங்கர் படம் அப்படின்னாலே ஷங்கர் பாடல் காட்சிகளை எந்த அளவுக்கு அருமையாக பிக்சரைஸ் பண்ணுவார்ன்றது நமக்கே தெரியும் இல்லையா. எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த சாங்ஸ் எல்லா சாங்ஸையுமே பொதுவாக அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை சொல்கிறதா இருந்தால் சண்டை காட்சிகள் எக்ஸ்ட்ரானரியாக படமாக்கப்பட்டிருக்கு. ராம் சரணை பொறுத்தளவில் எந்த அளவுக்கு துடிப்பான இளைஞராக தான் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் நடிப்பார் அப்படின்றது தெரியுமில்ல. ராம் சரணை பொறுத்தளவில் ஒரு துருதுருன்னு துடிப்பாக சுறுசுறுப்பாக தான் ஏற்று நடிக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. எஸ்ஏ சூர்யாவை பொறுத்தளவு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ். பொதுவாகவே எஸ்ஏ சூர்யா நம்ம அப்படியே படம் எல்லா படங்களையுமே நம்ம பார்த்துட்டே வரோம். அவர் எந்த அளவுக்கு மிகச்சிறந்த நடிப்பு கலைஞராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நடிப்பு அரக்கன் அப்படின்ட்டாங்களே. நிச்சயமாகவே நடிப்பு அரக்கன் தான். நம்ம தமிழ் படங்களில் நிறையா அவர் நடித்து பார்த்து அப்படின்றதுனால இப்போ தெலுங்கு படங்கள்லேயும் அவர் கலக்கிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் அப்படியே தெலுங்கு திரைப்படம் அப்படின்னு வரும்போது இதுக்கு முன்னாடியும் ஒரு தெலுங்கு திரைப்படத்தில் அவர் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தார் அப்படின்றத நான் பார்த்தேன். அப்படி வரும்போது இந்த படத்துலையும் அவர் ஹீ இஸ் ரூலிங் இன் த ஃபிலிம் இன் ஹிஸ் கேரக்டர். அருமையாக பண்ணியிருக்காரு. பாராட்டக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படி தான் சொல்லலாம் எஸ்ஏ சூர்யாவை பொறுத்தளவில்.
கேஆர் அத்வானி இந்த படத்தினுடைய அந்த இளமை ததும்பக்கூடிய அந்த கதாபாத்திரத்திற்கு மிக பொருத்தமான தேர்வாக இருக்கிறார். ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய கேரக்டரில் வந்து அஞ்சலி நடிச்சிருக்காங்க. அந்த இன்னொரு ராம் சரணுக்கு மனைவியாக அப்படி வந்து அது பின்னாடி வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க கொஞ்சம் ஓல்டு கேரக்டரில் வராங்க. ஓல்டு கேரக்டரில் வந்து அந்த கேரக்டருக்கு ஒரு ஃபினிஷிங் அந்த கதையில் வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம். ஆக்சுவலாக அப்படி வச்சு ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க அந்த கதாபாத்திரத்திற்கு. அப்படியே கனமான கதாபாத்திரம். அஞ்சலி வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி அந்த கதாபாத்திரத்திற்கு மிக பொருத்தமாக தன்னுடைய நடிப்பு திறமையை காட்டி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் வந்து இந்த பொலிட்டிக்கல் அவுட்லைனை வச்சுக்கிட்டு ஷங்கர் படத்தில் பொதுவாக என்னென்ன அம்சங்கள் இருக்குமோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது அப்படின்றத சொல்லலாம். பட் இருந்தால் கூட இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா அந்த படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் தேவரா திரைப்படம் இருக்கு இல்லையா, தேவரா திரைப்படத்தினுடைய சாயல் அந்த ஃப்ளாஷ்பேக்கு அண்டு ப்ரெசன்ட் அப்படின்னு வரும்போது தேவராவும் கிட்டத்தட்ட இதே பேட்டர்ன் ஃப்ளாஷ்பேக்கு தான் அது, ஃபாதர் அண்ட் சன் அப்படி வரும்போது. அதனால் அந்த படத்தை நான் ஏற்கனவே அப்படி ஏன்னா சமீபத்தில் தான் அந்த படமும் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் வந்துச்சு. இந்த படம் பார்க்கும்போதே எனக்கு தேவரா படமும் மனசில் ஞாபகத்தில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து ஒரு மசாலா படத்துக்கு ஆக்ஷன் மூவிக்கு என்னென்ன அம்சங்கள் வேணுமோ, இல்லைன்னா ஒரு பொழுதுபோக்கு படத்துக்கு கமர்ஷியல் ஃபிலிம்ஸுக்கு என்னென்ன இருக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷங்கர் உள்ளே வச்சுருக்காரு. அப்படி தான் இது ஷங்கருடைய தனித்துவ திறமையை வெளிப்படுத்தக்கூடிய திரைப்படமாக கேம் சேஞ்சர் இல்லைன்றது தான் உண்மை. இந்த படத்திற்கு ஷமீர் முகமது, ரூபன் 2 பேரும் படத்தொகுப்பாளர்கள். ஷங்கர் படத்துக்கு படத்தொகுப்பாளருடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது அப்படின்றது இல்லையா, இந்த 2 பேருமே இணைந்து இந்த படத்தை அருமையாக படத்தொகுப்பு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளருடைய பங்கு வந்து நிச்சயமாக வந்து மிகவும் முக்கியத்துவம் உள்ள திரைப்படம் இது. ஷங்கர் படம் அப்படின்போது ஒரு கிராண்டியராக இருக்கக்கூடிய படத்துக்கு கேமராமேன் வந்து எந்தளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படின்ட்டு இல்லையா, பர்டிகுலர்லி பாடல் காட்சிகள், சண்டை காட்சிகள், வெளிநாடுகளில் படமாக்கப்பட்ட காட்சிகள் அப்படி வரும்போது அந்த கிராண்டியர் ரிச்னஸ்ஸு அது படத்தில் கொண்டு வந்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதில் எந்த அளவிற்கு ஒளிப்பதிவாளருடைய உழைப்பு அப்படின்றதில்ல அது இருக்கணும் அப்படின்னுல அந்த அளவில் பாராட்டக்கூடிய அளவிற்கு தன்னுடைய ஒளிப்பதிவு திறமையை படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த படத்திற்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறதாங்க இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் தமன் அப்படி வச்சுக்கோங்க. அது ஆக்சுவலாக வந்து படத்தினுடைய முதல் முறையாக ஷங்கர் படத்துக்கு அவர் இசையமைச்சிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் பாய்ஸ் படத்தில் அவர் நடிகராக இளம் நடிகராக அதில் அறிமுகமாகி ஷங்கர் அந்த படத்தை இயக்கி அப்படின்னு வரும்போது வரலாறு எப்படி திரும்புது பாருங்கள். அந்த இளைஞனாக நடித்த தமனை வந்து இந்த படத்திற்கு இசையமைப்பாளராக அமர்த்தி இந்த படத்திற்கு இசையமைப்பாளராக பணியாற்ற செய்து அப்படின்ட்டு இல்லையா, காலம் எப்படிப்பட்ட ஒரு மாறுதலை உண்டாக்கி இருக்கிறது அப்படின்னு. இந்த படத்தினுடைய பாடல் காட்சிகளையும் சரி, பின்னணி இசையமைப்புலையும் சரி, தமன் வந்து தன்னுடைய இசையமைக்கும் திறமையை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையே திரைக்கு வந்த திரைப்படம் கேம் சேஞ்சர். அப்படி வரும்போது ஷங்கருடைய அந்த முத்திரைன்றது படம் முழுக்க இருந்தால் கூட ஷங்கருடைய இண்டிவிஜுவாலிட்டி தனித்துவம் இருக்கக்கூடிய விதத்தில் இந்த திரைப்படம் இல்லை. வழக்கமான கமர்ஷியல் அம்சங்கள் நிறைந்த ஆக்ஷன் மூவி அப்படின்றதுல தெலுங்கில் திரைக்கு வந்து பல படங்கள் திரைக்கு வந்து ஓடி இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட பட்டியலில் இன்னொரு திரைப்படமும் சேர்ந்திருக்கிறது அப்படின்றது தான் உண்மை.